ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தப்பிச்சு போகலான்னு நினைப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, அவங்கள விடாம பிடிச்சிப்பாரு. எங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டருக்கு பேக் சைடில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டேட்டோ இல்லை மச்சமோ ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னா அதை வச்சு கொஞ்சிக்கிட்டே அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாளா, இவன் முட்டாள் மனுஷனாக இருக்கான், இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இப்படி முழிக்கிறேன், எப்போ தான் இவன்கிட்ட தப்பிக்கிற நேரம் வருமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹீரோ விடவே மாட்டார், டைட்டாக அவங்கள பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பாரா. அப்போ ஹீரோ என்ன கேட்பாங்க, என்னை விட்டுருன்னு சொல்லும் போது, எதுக்காக அப்படி சொல்கிற, நான் எப்படி உன்னை விட முடியும், நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட ஹீரோயின் கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிங்கு ஒன்று போட்டிருப்பாங்களா, என்கேஜ்மெண்ட் ரிங்கா, நான் உனக்காக ஒருத்தன் இருக்கும் போது நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட போகலான்னு நினைக்கிற, அதெல்லாம் நடக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, எப்படி தப்பிங்கன்னு தெரியாது. அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நான் இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, எதுக்காக நீ என்ன மட்டும் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அப்படி விடவே முடியாது, இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாலும் நீ எனக்கு சொந்தமானவ, அப்போ நான் உன்னை எப்படி விட முடியும், விடவே முடியாது, நீ என் கூட தான் இருந்தாகணும், அது உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சு அவங்களை கிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த தொட்டிக்குள்ளே அவரும் வந்துருவாரு. ஹீரோயினை அப்படியே அவங்க மச்சத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போவார், அந்த பட்டர்ஃப்ளை மச்சத்துக்கு ஃபஸ்ட்டு போய் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன், என்னால் இந்த தப்பை பண்ண முடியாது, நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதை காதலையே வாங்க மாட்டார். அதோடு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமாக அவங்க கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்த்தா இது ஹீரோனோட கனவாக இருக்கும். ஹீரோன் இப்போ எப்படி நினைப்பாங்கன்னா, இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைப்பாங்க. முதல் நாள் ஹீரோ பிடிச்சி வச்சிருந்தாருல, அப்போ ஹீரோயின் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது விடாமல் பிடிச்சி வச்சுட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணார்ல, அதில் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க கையில் உள்ள அந்த ரிங்கை கழட்டி தூக்கி எறிஞ்சிருப்பாரு. அது வேகமாக ஓடி போய் கீழேயே விழுந்திருக்கும். ஸோ இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க, இவனை கொண்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, எப்படியாவது இவன்ட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி கனவு வர வருதா, இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வர வருது, இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக நான் லவ் பண்ணுற பையனோட கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஒன்று இப்போ அந்த லவர் பையன் இருக்காங்களே அவருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, என் அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டேன், சீக்கிரமாக நம்ம நாளைக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பி போனால் தான் நல்லதாக இருக்கும், ஸோ நீ சீக்கிரமாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் என்னை கூப்பிட்றதுக்கு வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. உடனே அவரும் சரி சரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு வைப்பார். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாக இவனை நான் கல்யாணம் பண்ணணும், இதுக்கப்புறம் இவனை பற்றின டார்ச்சர் எனக்கு கனவுல கூட வரக்கூடாது, இவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது நான் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோன் தப்பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு சொல்வார், இவன் தப்பிச்சிட்டாவே, எங்கே இருந்தாலும் என்கிட்ட அவளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடணும், அவள் ஷோல்டரில் அந்த மாதிரி பர்த் மார்க்கே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி லேடிஸை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோட ஆளுங்க அங்கேருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சு நிறைய பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா யாருக்கு ஷோல்டரில் அப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனால் கையில் கிடைக்கிற பொண்ணெல்லாம் அள்ளி போட்டு வருவாங்க சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவார், வேகமாக அந்த பொண்ணுங்களை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லவர் பாய் இருக்கார்ல அவரோட அங்கிளாக தான் ஹீரோவே இருப்பார். ஸோ அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, மாப்பிள்ளையோட அம்மா என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஹீரோவை பார்ப்பாங்க. இந்த ஒரு ஹோட்டலில் தானே புக் பண்ணியிருக்காங்க, இந்த ஹோட்டலில் நீ என்னப்பா பண்ணுற, இங்கே தான் வந்திருக்கியா, இன்றைக்கி கூட என் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது இந்த ஹோட்டலில் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதாவது மாப்பிள்ளையோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஹீரோ ஹீரோட அசிஸ்டண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. இப்போ பாஸ் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்காரு, மச்சத்தை தேடி போயிட்டுருக்காரு, ஸோ அதை சொல்லாமல் முக்கியமான வேலையாக பாஸ் போயிட்டுருக்காரு, அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே அந்த லேடிக்கு ஒரு மாதிரி இருக்குமா. உடனே அந்த மாப்பிள்ளை பையன் என்ன சொல்லுவார், அம்மா நீ அங்கிளை தொல்லை பண்ணாத, அங்கிள் ரொம்ப பிஸியாக இருக்கார்ல, ஸோ அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, உனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு உடனே இப்போ ஓஹோ லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் லவ் மேரேஜ் தான், அந்த பொண்ணு இன்றைக்கி இப்போ வந்துடுவா, அவங்க பேரண்ட்ஸோடு வந்துடுவா, ஸோ அவளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, அது இவ்வளோ நேரம் வலிஞ்சு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சுல, குழஞ்சு அவர் போனதுக்கப்புறமா இவன் ரொம்ப தான் ஒரேடியாக ஆடுறான், இவங்க பேரண்ட்ஸ் இருக்கும் போதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ இவனுக்கு இந்த பதவிலாம் கிடச்சோன்னே இது என்ன ஆட்டிடியூட், இது ரொம்ப ஓவராக தான் ஒரேடியாக பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி துப்புறத ஒரு மாதிரி இப்படியா அப்படியான்ற மாதிரிலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும்னு இப்போ இவர் மாப்பிள்ளை என்ன சொல்லுவார், பேசாமல் விடுமா, அவனை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, வா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போவார். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஹீரோ வந்திருக்காரு, அங்கே நிறைய பொண்ணுங்க வந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஷோல்டரில் மச்சம் இருக்குது, அதாவது ஷோல்டர் மச்சம் இருந்தால் கூட்டு வர சொல்லிட்டாருல, இவங்களும் கூட்டு வந்துட்டாங்க. நிறைய பொண்ணுங்க இப்போ வரிசையாக நின்றுட்டே இருப்பாங்க, எல்லாருமே அவங்களோட ஓவர் கோட்டு மட்டும் அந்த கலட்டி காட்டும் போது பார்த்தோம்னா அங்கே ஹீரோ பார்த்துட்டே வருவார், எல்லாருக்கும் மச்சம் இருக்குது, ஆனால் வேறு மாடலில் இருக்குது, ஸோ இது யார்
யாருமே இல்லை, அனுப்புங்க வெளியே அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணும், இன்னைக்குன்னு ஹீரோ கிட்ட இருந்து இப்படி கால் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எப்படியாவது எனக்கு லக் அடிச்சிடும்னு சொல்லிட்டு நினச்சேன், இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் மருமகளா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட். இன்னைக்குன்னு பார்த்து நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இந்த ஒரு நாளுக்காகவே நான் அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று பேசிட்டு அதுங்க பாட்டுக்கு வந்தவங்களாம் போயிடுவாங்க. இப்போ ஹீரோவா டென்ஷனாக இருக்கும், எங்கே தான் போனாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இந்த ஹோட்டலில் தானே புக் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அங்கே இருக்க அந்த அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை பையனோட பேரை சொல்லும்போது, ஆமாம் உங்கள் ரூம் நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஹீரோன்னு தேங்க்ஸ்ன்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ தான் அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே வேலை பார்க்குற அந்த 2 லேடிஸ் இருக்காங்களா ஸ்டாஃப், அவங்க என்ன சொல்லுவாங்க, அச்சோ இந்த பொண்ணு வந்து கேட்ட ரூம் வந்து தப்பான ரூம் நம்பராக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு அது தெரியாது, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அம்மா இருக்கும் இப்போ அசிஸ்டன்ட் நல்லாவே புரிஞ்சுப்பாரு, பாஸ் என்ன பாஸ் ஆச்சு ஒரு மாதிரி, ஏன்னா ஹீரோ வந்து அப்செட்டாகவே இருப்பார், அவருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கும். இன்னும் ஹீரோனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்காக, பாஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குமா. உடனே அப்படியே உட்காந்து தலையில் கை வச்சு யோசிச்சுட்டே இருப்பார். இந்த டைம் பார்த்து நான் இப்போ உடனே வந்துடுறேன், டாக்டருக்கு போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வேக வேகமாக அங்கேருந்து போவார். அப்படியே ஹீரோயின் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ ரூம் நம்பராக தானே அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. வேக வேகமாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ இடிச்சிட்டு போவார். ஹீரோயின் வந்து அதை யாருன்னு கண்டுக்க மாட்டாங்க. திடீர்னு இப்போ ஃபோன் பேசிகிட்டே வருவாங்க, நீங்கள் தானே இருக்க வந்துட்டேன்னா, மாப்பிள்ளையும் வந்துட்டேன் நீ ரூமுக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ரூம் நம்பரை அவரும் சொல்லலை. ஸோ ஹீரோயினுக்கு இது பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ வேக வேகமாக வந்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்க ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், தலை வலிக்கு இதில் ஒன்று தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ முகம் வந்து பாதி அந்த கண்ணு கிட்ட வரைக்கும் மறைஞ்சிருக்கு. ஹீரோன் என்ன நினைப்பாங்க, என்ன இவன் தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான், மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களோட மாப்பிள்ளை தான் அப்படி உட்காந்துருக்காருன்னு. என்னாச்சு உனக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்களா. டக்குன்னு இப்போ ஹீரோ வந்து இப்படி கையை எடுக்கும் போது ஹீரோயின் ஃபேஸை பார்த்தோன்னா, வச்சுச்சோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கனவுலாம் வந்துச்சு இல்லை, என்னை விடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. விடாமல் அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, இவனா அச்சுன்னு ஹீரோயின் ஓட பார்ப்பாங்களா. டக்குன்னு இவர் கையை பிடிச்சி இழுத்து திரும்பவும் ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மயக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, திரும்ப அவர் முகத்தை பார்க்கலாம் நினைப்பாரு. இன்னும் ஹீரோட ஹீரோயின் முகத்தை வந்து ஹீரோ பார்க்கல. ஸோ அந்த முகத்தை பார்க்கலாம் நினைக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணை வந்து முடிப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் இவன் என்னோட ஃபேஸை வந்து தெளிவாக பார்க்கல, ஸோ அதை பார்க்கறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போகிறதா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட நினைக்கும் போது ஹீரோ வந்து விட மாட்டார். ஆனாலும் அவர் பாதி மயக்கத்தில் இருக்கனால ஹீரோன் அங்கே வந்து வேகமாக ஓடிடலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க தலையில் உள்ள ஹேர் கிளிப் இருக்குல்ல, அதை வந்து பொட்டை பிடிச்சி எடுத்துருவார். இப்போ அவங்க அவரோட கையில் அந்த ஹேர் கிளிப் இருக்கும். ஹீரோன் ஓடிடுவாங்க. ஹீரோ வேற போகாத சொல்லி மயக்கமாயிரும் அவருக்கு. அவங்க நேராக இங்கே மாப்பிள்ளை ரூம்க்கே வந்துருவாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, உடனே அவங்க மாமியார் இருக்காங்களா அந்த மாப்பிள்ளையோட அவங்க என்ன கேட்பாங்க, என்னம்மா நீ லேட் ஆகிடுச்சா, சரி வந்து உட்காருமா அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. அதோட இந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா, ஜோடி பொறுத்த உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எங்கள் ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுங்க ரெண்டு பேசிகிட்டே இருக்கும். உடனே மாப்பிள்ளை என்ன கேட்பாரு, எங்களை சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்குன்னு கேட்பாரா. இல்லை நான் வந்துட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஹீரோ கூட நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் இடத்துல அந்த மாப்பிள்ளை இருக்காருல, அவர் கேட்பாரு, என்னது இது உன் தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ இப்படியா வந்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்போ தான் கவனிப்பாங்க, அவரோட ஹேர் பேண்ட் அவங்க நல்லா தானே தலை வரைட்டு வச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதை பிடிச்சி இழுத்தவொன்னே தலைமுடியெல்லாம் கலைச்சி போச்சுன்னு ஹீரோன் அப்போ தான் யோசிப்பாங்க, பேண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் தலைமுடியை போய் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ரூமுக்காக போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோ இப்போ தெளிவாயிட்டாரு, அந்த பேண்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, ஹேர் பேண்டை. இந்த ஹோட்டலில் தான் அந்த பொண்ணு இருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளே வருவாங்க. இப்போ ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், திரும்பி உட்காந்துப்பாங்க. அப்போ வந்தவங்கள்ட்ட இப்போ மாப்பிள்ளை கேட்பாரு, என்ன விஷயம், எங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இங்கே ஒரு பாஸோட ஒரு பொண்ணு வந்துட்டு இங்கே வந்திருக்கா, இந்த ஹோட்டலில் எங்கே இருக்கான்றது தெரியணும் அப்படின்னு. உடனே ஹீரோனுக்கு பதட்டமாக இருக்கும், இப்போ மட்டும் இவங்க பார்த்தானுங்கன்னா நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துப்பானுங்க. ஒன்று இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வந்து விட மாட்டார். அவள் நான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற பொண்ணு, ஸோ இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்கள இப்படி தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், சாரி நாங்கள் அப்படி நினச்சி வரல, உங்கள் என்கேஜ்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல, நாங்கள் பாஸோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை தேடி தான் வந்தோம் அப்படின்னு சொன்னவங்க அங்கேருந்து சாரி கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை இருக்கார், ஹீரோனை லைட்டாக டச் தான் பண்ணுவார். ஹீரோன் பயந்தே போயிடுவாங்க. உடனே என்ன ஆச்சு, வந்ததுலேருந்தே நீ சரியில்லை, ஏதாவது ஆச்சா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா இருந்தோம்ல, அதை பற்றி நினச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் அதனால தான் பதட்டமாக இருக்குன்னு சொல்லும் போது இப்போ மாப்பிளோட அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை
உடனே அந்த பையன் மாப்பிள்ளை என்ன சொல்வார், வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவள் அப்படி சொன்னாலும் அவளை கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அவளை நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், என்கேஜ்மெண்ட் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ மேடம்னு வேற கூப்பிடுவாங்கம்மா அந்த மாப்பிள்ளையோட அம்மாவை. அதோட அங்கிருந்து இப்போ மாப்பிள்ளை வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வருவாரா, கரெக்டாக ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், அவரும் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு பாஸ் அந்த பொண்ணு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஒன்று ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, நீ நைட்டு வந்து உங்கள் ரூமில் அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ அந்த ஹேர் பேண்ட் அப்படியே ஸ்பெல் பண்ணிகிட்டே வருவார். இப்போ ஹீரோயினும் அந்த மாப்பிள்ளை இருக்காங்க, ரெண்டு பேரும் அவங்க கையை கோர்த்துக்கிட்டே அவங்க ஹீரோக்கு முன்னாடி அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூங்கினாலே அவனை பற்றின கனவாக தான் வருது. அவன் ஏதாவது ஹீரோ வந்துட்டு அவங்கள வந்து அரகண்ட்டாக அவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கனவு வருது. ஹீரோட ஃபேஸ் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோனை தான் தேடிக்கிட்டே இருக்காருன்றதும் அவங்களுக்கு தெரியுது. இதனால இப்போ எப்படியாவது தப்பிக்கணும், இது இப்படி இருந்தால் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சத்தையே அவங்க தொட்டு தொட்டு இப்போ கண்ணாடியில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மச்சம் இருக்குது, அந்த மச்சத்தை தானே ஹீரோ வந்து இவங்க கிட்ட வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாக அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாருல. அப்போ அந்த மச்சத்தை வர வச்சு கொஞ்சம் அங்கே கெஸ் பண்ணுறன்ற பேரில் கடிச்சு வைக்கிறது கூட அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்காரா. கனவுல தான் இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பயமாக இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்கள அப்படியே வந்துட்டு இது வந்து நடக்கவே கூடாது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் நம்ம நேரில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அது சரி வராது, எப்படியாவது வந்துட்டு தப்பிச்சு ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ளைக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இதை தான் அவன் அப்போதுலேருந்து கேட்டே இருந்தேன். ஃபைனலாக நீ ஒரு முடிவு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும், என்னோட அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோயினுக்கு எது அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோட அங்கிளுக்கு ஒன்று அறிமுகப்படுத்தணும்னு, சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஃபோனை வச்சுருவாங்க. அதனால ஹீரோயினை வந்து அங்கிள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாரு. எதுக்காகனா இப்போ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ குடும்பம் பெரிய குடும்பமா, ஸோ இந்த குடும்பத்தில் என்ன யாருக்கு நடந்தாலும் ஹீரோட நாலேஜ் இல்லாமல் நடக்கக்கூடாது. ஸோ நாலு பின்ன இவனுக்கு தெரியாமல் கல்யாண நேரத்தில் அவனை கூப்பிட்டோம் அப்படின்னா மரியாதை இல்லாத மாதிரி போயிடும். ஸோ கல்யாணத்துக்கு முத அங்கிள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோனும் வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க, அந்த மாப்பிள்ளையும் ஹீரோ 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாங்க, அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா உன்னோட அங்கிள், அவரை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவர் அப்படி தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்க, இப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல அவர் வந்து என்ன மாதிரி டைப்புன்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை பயங்கரமாக பில்டப்பாக கொடுப்பாரு. ஹீரோ வந்து அப்படி இப்படி அவனை வந்துட்டு ஒரு மாதிரியான அடைமொழி வச்சு சொல்லுவாங்க, அவன் தப்பு பண்ணுறவங்கள விடவே மாட்டான், அவன் ரொம்ப அரகண்டானவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த ஒரு ஆளை பிடிச்சி வந்து அவர் எது தப்பு பண்ணியிருப்பாரு, அவரை பிடிச்சி வந்து சரியான அடி கொடுத்து அவர்கிட்ட வந்துட்டு என்னையே ஏமாற்ற பார்த்துட்டு இல்லை நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பனிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னை விட்டுரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருன்னு சொல்லி கேட்டே இருப்பாரு. எனக்கே துரோகம் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டு இல்லை, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு டமால் டமால் சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஹீரோனுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஆளை தரன்னு இழுத்துக்கிட்டு வருவாங்க. உடனே ஹீரோன் இதை பார்த்துட்டு பயந்தே போயிடுவாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வார், பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் அங்கிளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், ஆனால் இதை நம்ம சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும் ஹீரோன் பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணிருப்பார், அவர் காலிலேயே வந்து இது பண்ணியிருப்பார், காயமாக்கி விட்டுருப்பார், அவரால் நடக்கவே முடியாது. உடனே ஹீரோன் பார்த்துட்டு அவருக்கு காலுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, உங்கள் அங்கிள் வந்து ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் நீ தலையிடாத, இதில் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நம்ம வந்து வந்த விஷயத்தை பார்ப்போம், அவர் வந்துட்டு அந்த எனிமீஸ் கிட்ட தான் அப்படி நடந்துப்பார், நம்ம கிட்டலாம் அப்படி கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி அப்படியே இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாமா, இன்றைக்கி ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்ததில் எனக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், இல்லை இந்த சான்ஸ் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நான் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், ஏன்னா எனக்கு இங்கே வரதுக்கு எனக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும், ஸோ நம்ம மீட் பண்ணிட்டு போயிடலாம், நான் உன் கூட இருக்கேன், என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வருவார். என்ன பண்ணுவார், அவர் அட்டாக் பண்ணல அந்த திங்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு மணியை வச்சு உருட்டிகிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினும் அந்த மாப்பிள்ளை இருக்க 2 பேரும் இப்போ ஹீரோக்கு பின்னாடி நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் சொல்வார், இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ திரும்பவே மாட்டார். அவங்களுக்காக கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சொத்து பத்திரம் மாதிரி இருக்கும்ல, அதை ஒரு அட்டையில் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஹீரோயின் அதை வாங்கிக்குவாங்க. வாங்கிட்ட உடனே இப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு கல்யாணமா, ஓகே அப்படின்ற மாதிரி சாதாரணமாக அவர் பேசிகிட்டே இருப்பார். இப்போ ஹீரோ திரும்பணும்னு நினைக்க மாட்டார். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துகிட்டே இருப்பாங்க. இவன் யாராக இருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அவர் லைட்டாக அப்படியே ஃபேஸை திருப்புவாரா, பார்த்துருவாங்க முகத்தை, இவனா இவனோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பதட்டத்திலேயே அவர் கொடுத்த கிஃப்ட்டை கீழே போட்டுருவாங்க. ஒன்று ஹீரோ டக்குன்னு திரும்பிடுவார். திரும்பினவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் அதை கீழேருந்து எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை மறைச்சி வச்சுப்பாங்க. உடனே ஹீரோ ஃபேஸை பார்த்தலாம் பேச மாட்டார். அவங்கள்ட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சாரி அங்கிள்,
நீங்கள் கொடுத்த கிஃப்ட் வந்து நான் சரியாக பிடிக்கல ஸ்டடியாக பிடிக்கலான்னு அப்படியாண்டு இப்படி திரும்புவாரா. உடனே அந்த மாப்பிள்ள இருக்கார்ல அவர் வந்து மறைச்சிப்பார். மறைச்சிட்ட உடனே ஹீரோ வந்து இன்னும் ஹீரோயின் ஃபேஸை பார்க்க முடியல. உடனே என்ன கேட்பாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா, அதனால தான் இப்படி பதட்டத்தில் அப்படி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவர் சமாளிப்பார். ஓகே கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அந்த பக்கம் திரும்பிப்பார். அப்புறம் ஹீரோட ஆளுங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஹீரோ வந்து டென்ஷன் ஆக்க வேண்டாம், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, பேசிட்டீங்களா போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு அப்போ தான் நிம்மதியாகவே இருக்கும். பேசிக்கிட்டே வெளியே வந்துருவாங்க, ஆனால் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, இவர் உண்மையிலே உன்னோட அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், ஆமாம் எங்கள் ஃபேமிலி வந்து அப்படி இப்படி, இவர் வந்து இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரா. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நம்ம அங்கிளை பார்க்கணும் அப்படிலாம் இருக்குது, அதில் சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அவருக்கு வந்து என்ன நினைப்பார், ஹீரோன் அந்தளவுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேரும் ஒரு வழியாக தப்பிச்சும் பொழிச்சும் ஓடிடுவாங்க. இப்போ ஹீரோ இங்கே இருக்காருல, அவருக்கு உடம்பு வேற சரியில்லாமையாக இருக்கும். அவர் ஹீரோனை சின்சியராக தேடிட்டு இருக்காரு. ஒரு டேப்லெட் போட்டுப்பாரு. இன்னும் எனக்கு வந்து அவளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னு சொல்லும்போது, பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் கோவமே வரும். இப்படி தானடா சொல்லிட்டே இருக்கீங்க வருஷக்கணக்கா, அவர் இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டு வரலன்னு சொல்லிட்டு திட்டுவார். இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த போன மாப்பிள்ள சும்மா போயிருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவார், திரும்பவும் ஹீரோ மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வைக்கும்போது இவருக்கு கோவம் தான் வரும். அவன் தான் காலையில் மீட் பண்ணிட்டு போயிட்டானே, திரும்ப எதுக்கு அவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுவார். உடனே ஒரே ஒரு தூரம் அங்கிளை மீட் பண்ணிட்டு போயிடுறேன்ற மாதிரி அவர் வருவார். அவர் என்ன பண்ணி கொண்டு வந்திருப்பாருன்னா, பத்திரிக்கை கொடுக்க இவ்வளோ தூரம் வந்தவர் பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டாராம். ஸோ அங்கிளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, பத்திரிக்கை கொடுக்குறோமா இதுக்காக வரணுமா அப்படின்னு இல்லை அங்கிள் அப்படி முறைப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுக்க பேசுவார். சரி ஓகேன்னு இவர் பத்திரிக்கை கொடுப்பாரு. அந்த பத்திரிக்கையில் பார்த்தா ஹீரோனோட ஃபோட்டோ இவர் ஃபோட்டோ மாப்பிள்ளை 2 பேர் ஃபோட்டோவும் போட்டே இருக்கும். உடனே அதை வந்து ஓப்பன் பண்ணியே தான் கொடுப்பாரு பத்திரிக்கை, அந்த ஃபோட்டோவை அவர் பார்க்கணுன்ற மாதிரி. உடனே அவர் என்ன பண்ணும், அந்த பத்திரிக்கையை வாங்கி டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசலாம் நினைக்கும் போது திரும்பி பார்ப்பார். அந்த ஃபோட்டோவில் இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் என்னோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். மாப்பிள்ளை சொல்வார், உன்னோட ஒய்ஃபா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவார். இவருக்கு ஒன்றுமே புரியாது. என்னாச்சு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட உங்ககிட்ட நான் மீட் பண்ணுறதுக்காக அவளை கூட்டிகிட்டு வந்தேனே, பத்திரிக்கையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா, இல்லை வேறு பத்திரிக்கை வேணால் உங்களுக்கு அடிச்சு தரட்டுமா அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருப்பார். உடனே ஹீரோ வந்து நார்மலாக ஆகிடுவார். இதை வந்து நம்ம இப்படி வந்து சமாளிக்கக்கூடாது, வேறு மாதிரி தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து, நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே அப்போ தான் இவர் முகத்தில் சிரிப்பு வரும். உடனே இந்த மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் தேடிட்டு இருக்க பொண்ணு இவ தான், இவ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த கல்யாணத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகணும், சீக்கிரமாக அவளை என்னோட பக்கத்தில் நான் கொண்டு வந்துடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வேலைங்க நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அவங்க ஆளுங்களும் ரெடி ஆகிடுவாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து ஹீரோனோட ஃபோட்டோ மட்டும் கிழிச்சுப்பார். இப்போ சீக்கிரமாகவே எனக்கு கிடச்சிருவா, இது எனக்கு சொந்தமாக போகிறா, அது சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை ஹீரோனோட ஃபோட்டோ மட்டும் கிழிச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோன் இருக்காங்கல்ல, அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அன்னைக்கு டேட்டுக்கு என்னால் உன் மேரேஜுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயின் வந்து அந்த மாப்பிள்ளை சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு இப்போ எப்படி அவங்க அதாவது 2 பேரும் வந்து சேர்ந்து பார்க்கும்போது ஹீரோவால் அந்த மேரேஜ் வந்து அட்டன் பண்ண முடியாதுன்ற மாதிரி, சரி போங்க கல்யாணம் பண்ணுறீங்களா போங்க, உங்களுக்கு கல்யாணத்துக்கு வர முடியாதுதான் இப்போவே அவர் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டாரு. ஸோ அவங்களும் ஹீரோனும் வந்துட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது ஹீரோன் என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா, ஒரு வழியாக அவன் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டான். ஏன்னா அவங்க மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, நிச்சயமாக அவனோட அங்கிள் வந்துட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டாரான்னு. ஆமாம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு அவன் வரமாட்டான் அப்படின்னா சந்தோஷமாக நம்ம லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் இவர் போய் பத்திரிக்கை கொடுக்குறன்ற பேரில் திரும்ப போனார்ல, அது ஹீரோனுக்கே தெரியாது. ஸோ திரும்ப போயிட்டு அந்த பத்திரிக்கை அடித்து அதை போய் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வரும்போது தான் இப்போ பிரச்சனையே வேறு மாதிரி மாறிடுச்சு. அது ஹீரோனுக்கு தெரியல. ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருப்பாங்களா. இப்போ அவங்களுக்கு இப்போ திரும்பவும் கனவுல எப்படி ஆயிரும் அப்படின்னா வந்து, அந்த கல்யாணத்தன்னைக்கு கரெக்டாக ஹீரோ வர மாதிரி, அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி, திரும்ப அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள திரும்ப அரகொண்டா அவங்கள்ட்ட நடந்துக்கிற மாதிரி, இவங்க கத்தி கதறி தப்பிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் அவர் விடாமல் ஹீரோனை ரொமான்ஸ் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிட்டே இருப்பாரா. இப்போ கனவுலேருந்து பதறி அடிச்சுட்டு முழிச்சிருவாங்க. முழிச்சவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸு பக்கத்துலேயே கலர் ட்ரெஸ் வேறு வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே கத்திரிக்கோல் எடுத்து ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க பாட்டுக்கு கிளிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க கத்துறதை கேட்டோன்னா மாப்பிள்ளையும் ஓடி வந்துருவாரு, அங்கே வேலை பார்க்குறவங்க ஓடி வந்துருவாங்க. என்னாச்சு, நாளைக்கு வெட்டிங்கை வச்சுட்டு, நாளைக்கு தான் வெட்டிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டிங்களே இப்போ என்ன பண்ண கேட்கும்போது, இப்போ மாப்பிள்ளைக்கு பாரு என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனை கேட்கும்போது, இல்லை இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம், இந்த ட்ரெஸ் என்னால் இனிமேல் போடவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அவளுக்கு எதுவும் பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை புக் பண்ணிடுவாங்க. இப்போ மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் கவுனு போடாமல் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டுட்டு வருவாங்க கல்யாணத்துக்காக. கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டாங்களா. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ரெடியாகி உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் ஹீரோ இங்கே வரமாட்டோம், நம்ம கனவுல இதோட கடைசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, நம்ம இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க கனவு நம்மள வராது அப்படின்ற மாதிரி அவங்க தனக்கு தனி தேத்திப்பாங்க. இப்போ கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லாரும் வந்திருப்பாங்களா. இப்போ ஹீரோ என்ன பண்ணிடுவார், பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். இவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ல சொன்னால் எப்படி
இவன் கல்யாணத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி டக்குன்னு அந்த விசிறி மாதிரி கையில் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து முகத்தை மறைச்சிப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கல்யாண பொண்ணு எப்போ பார்த்தாலும் முகத்தை மூடியே தான் இருக்கு, உன்னோட நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது உடனே வந்துட்டு ஹீரோயின் அந்த இதை எடுக்க சொல்லுவாங்களா. இப்போ தான் ஹீரோயின் டக்குன்னு நேரில் பார்த்துப்பாங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் தான் நான் தேடிட்டு இருந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த பீட்ஸை வச்சு ஒன்று ப்ரே பண்ணிட்டே இருப்பார். அதை வந்து ஹீரோயின் கையில் வந்து போட்டு விடுவார். போட்டு விட்டு கையை விடவே மாட்டார், பிடிச்சிக்கிட்டே இருப்பாரா. இது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னப்பா நீ உன் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற புள்ள அவகிட்ட ஏன் இப்படி இருக்கணும்னு. இல்லை நமக்கு தெரியாத நம்ம குடும்பத்தில் யார் வந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கையை விட மாட்டார். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க கையை விட்டுருவார். ஹீரோனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் கல்யாணத்தில் விருப்பமா சம்மந்தமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் வேகமாக அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டு எனக்கு சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 பேரும் பேசி முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவார், நீ எப்படிப்பட்ட பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்பாரு. உடனே மாப்பிள்ளை என்ன சொல்வார், நாங்கள் 3 வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணுறோம், அதுவும் டீப்பாக நாங்கள் வந்து அஃபெக்ஷன் வச்சுருக்கோம், அந்த அளவுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி சொல்வாரா. இப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்க, நீ இவனை லவ் பண்ணிட்டு இருந்தியான மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டே இருப்பாரு. இப்போ அதோட ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிஸ் பண்ண போவாங்க. அப்போ ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு, கிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோ ஒரு மாதிரி சத்தம் கொடுப்பாரு. 2 பேரும் நின்றுவாங்க. உடனே டக்குன்னு என்ன ஹீரோ சொல்வாருன்னா, கல்யாண பொண்ணு வந்து வெக்கப்படுறா, அதான் கிஸ் பண்ண ஒரு மாதிரி சங்கடப்படுறான்றோட ஹீரோயினும் ஒரு மாதிரி கீழே குடிஞ்சுப்பாங்க. சரி ஓகே கல்யாணம் இப்போ இதை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, இப்போ அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோனுக்கு நிம்மதியாக இருக்கும், ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவன் தொல்லை இருக்காது அப்படின்றப்ப நினைப்பாங்க. இருக்கும்போது பார்த்தா தலையில் உள்ள அந்த கிரீடத்தை கழட்டிட்டு இப்போ தலையில் ஒரு துணியை அவங்களுக்கு துண்டை போட்டு மூடி விட்டுருவாங்க ரெட் கலர்லேயே. அவங்க பாட்டுக்கு இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்களா. ஆனால் அங்கே வந்தவர் யாராக இருக்கும் பார்த்தா ஹீரோவாக இருக்கும். டக்குன்னு ஹீரோவை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், இன்றைக்கி என்னோட வெட்டிங் நைட்டு, என்னோட அவர் எங்கே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணதே நான் தான்றவனு. இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணலை, அவனை தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கையில் வந்து அந்த பிரேஸ்லெட் எங்கள் குடும்பத்தோட அந்த ஒரு இதான பிரேஸ்லெட் அதை நான் போட்டுட்டேன் அப்படின்னா நான் தான் உனக்கான மாப்பிள்ளை, ஸோ நீ வந்து அவனை மாப்பிள்ளையை நினைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தோளில் தூக்கி போட்டு அவர் பாட்டு கூட்டு வந்துடுவார். ஹீரோனு கதறிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவார், அவங்கள கட்டில் உட்கார வச்சு காலையும் திரும்ப அதே மணியை காலில் மாட்டி விட்டு அவங்க காலில் கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க கதறுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோனை போட்டு புரட்டி போட்டு ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் இது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோன் கத்திக்கிட்டே இருப்பாங்களா. இப்போ அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல, இவருக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியல. அவர் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா ஹீரோட ரூமில் தான் ஹீரோனை கூட்டு போய் வச்சிருக்காரா. உடனே அவர் என்ன பண்ணுவார், அங்கிள்னு அங்கே வாசலில் நின்று ஒரு கம்ப்ளைண்ட்டாக பொண்ணை காணுன்ற மாதிரி சொல்லன்னு வைப்பார். அப்போ பார்த்தா ஹீரோயின் வந்து இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அதை போய் தேடுன்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு நாஸ்காக ஒரு வார்த்தை கூட சொல்லிடுவார். அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நீ இங்கே தான் இருக்கே, அது உன்னோட வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட வாயை பொத்திப்பார். உடனே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி திமிரிக்கிட்டே இருப்பாங்க. உடனே இவர் திரும்ப கேட்பார், கதவு தட்டி நீ உள்ளதான் இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெளியே நிற்கிற ஹீரோட ஆளுங்க வந்து அவர் வந்து உள்ளே விட மாட்டாங்க. இவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ அவங்கள்ட்ட சொல்ல நீ எனக்கு சொந்தம்னு சொல்லும்போது இல்லை நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு அவன் தான் வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ என்ன பண்ணுவார், டக்கு நாங்கள் ஒரு டேபிளில் உள்ள திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு ஹீரோனை தூக்கி அந்த டேபிளில் உட்கார வச்சு வசதியாக உட்கார வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறமா அவர் ஹீரோனை இன்னும் முரண்டுத்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், அவனை உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அந்த மாப்பிள்ளை உள்ளே வந்துடுவார். இப்போ ஹீரோட ஆளுங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இப்போ வேகமாக ஹீரோன் இங்கே இருக்கா, அவள் பதட்டத்தில் இருக்கானோன்னு நீ ஓகே தானே, நீ ஹர்ட் ஆகிட்டியா, உனக்கு எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டே கேட்பாரு. உள்ளே வரதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோன் கிட்ட என்ன கேட்பாருன்னா வந்துட்டு நீ என் கூட இருந்துட்டு அப்படின்னா அவனுக்கு உயிராத மெஞ்சம், நீ அவன் தான் வேறு முடிவெடுத்தினா நிச்சயமாக அவன் கூட வாழ முடியாது, அது உனக்கு வேற மாதிரியான லைஃபாக தான் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை போட்டு மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறது, எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிருப்பாங்க. கழுத்தில் வேற ஒரு நல்லா கடிச்சு வச்சிருப்பார், காயமாக வேற ஆகியிருக்கும். உடனே வந்துட்டு அவன் கடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வேற சொல்லி கொடுத்துருவாங்களே. அவ்வளோதான் அவருக்கு சரியான கோவம். இவ்வளோ நாள் அங்கிள் மேலே மரியாதையாக இருந்தார்ல, பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி அடிச்சிட்டாரு, மூக்குலேயே ஒரே குத்துறோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா. உடனே ஹீரோனுக்கே பதட்டம் மாதிரி, சண்டை வேண்டாம், சண்டை போடாதீங்க, என்னை இங்கிருந்து நீ கூட்டிகிட்டு போனால் போதும், என்னை நீ காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிட்டு போனால் போதும், எனக்கு இவன் நீ அடிக்கணும் கொள்ளணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோன் படுக்க பேசிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், இன்னொரு தடவை என் ஒய்ஃப் கிட்ட நீ இப்படி நடந்துட்டுனா நான் யாருன்னு உன்னை அங்கிள்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுருதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வேகமாக வெளியே போகலான்னு நினைப்பாரு. என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு நீ எங்கே போகிறன்னு இப்போ 2 பேருக்கும் அதிர்ச்சியாக போயிடும். உடனே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், இது உன்னோட ஒய்ஃபா, கல்யாணம் எங்களுக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் சும்மா, உண்மையிலேயே கல்யாணம் எங்களுக்கு தான் நடந்தது, அவள் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ தான். இப்போ ஹீரோட ஆளுங்க விடுவாங்களா, அவரை பிடிச்சி மாப்பிள்ளையை பிடிச்சி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 கும்மாங்குத்து தான் குத்துவாங்க, 2 ஊமை குத்து. அந்த மாதிரி குத்துனோடனே அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தரத்தரான்னு ஒன்று வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பாட்டுக்கு போயிடுவார். 2 பேரும் இப்போ அந்த ஹீரோயினும் அந்த மாப்பிள்ளையை கையை பிடிக்கலான்னு வரும்போதே பிடிக்க முடியாது, அவரை
இழுத்துட்டு போயிடுறாங்க. இவர் ஒரு பக்கம் கீழே உட்காந்து இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. கிட்டே வேற இருக்காங்களா. அதோட இப்போ மாப்பிள்ளையை தேடி மாப்பிள்ளையோட அம்மாவே வந்துருவாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பையன் தன்னோட பையன் வந்து இங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. என்னப்பா நீ உன்னை அங்கிள்னு சொல்லிட்டு ரொம்ப மதிச்சிட்டு இருந்தா, அதாவது அவனோட அங்கிள் உன்னை ரொம்ப மதிச்சிட்டு இருந்தா, நீ இப்படி என் பையனை போட்டு அதுவும் கல்யாணம் இல்லாமல் இப்படி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, இப்போ அவன் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது இவங்களுக்கு உண்மையே புரியாது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதோட ஹீரோயின் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க, இவர் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காரு, இவர் ஒரு பக்கம் அடி கொடுத்துட்டு இருக்காரு, இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ போட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. அவள் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். ஹீரோயின் வேணுமா இல்லை அப்படின்னா ஒரு பத்திரம் இருக்குது, அந்த பத்திரத்தில் வந்து நிறைய பணம் சொத்து அதெல்லாம் எழுதியிருக்கு, இந்த சொத்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அந்த மாப்பிள்ளை என்ன சொல்வார், எனக்கு எதுவுமே வேண்டியதே கிடையாது, எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே இப்போ இது யோசிச்சு பார்ப்பாங்களா, அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சொத்து வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்க போகிறோமா என்னன்னு கிடையாது, இவன் இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், அதில் இவ்வளோ கொடுத்துருக்கான் நம்மளுக்கு, ஸோ நம்ம வந்து இந்த சொத்தை எடுத்து நம்ம போயிடலான்ற மாதிரி மாப்பிள்ளோட அம்மா அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மாப்பிள்ளைகிட்டே மாப்பிள்ளை என்ன இல்லைம்மா நான் அவளை லவ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ என்ன லூசு பயலாக இருக்க, இப்படிலாம் இருக்காது, இப்போ உன்னோட உயிரே வந்து நீ போராடிக்கிட்டு இருக்க, இப்போ நீ இப்போ இதை வேணான்னு சொன்னால் உடனே அந்த பொண்ணை உன்னை குட்டுற போகிறானா, கண்டிப்பாக உன்னை உயிரோடவே விட மாட்டான், சொத்தாவது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சொத்தை சுருட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு உயிரோட தப்பிச்சு போகிறதா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட வந்துட்டு வந்து இவளை விட அழகழகு பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு உனக்காக வருவாங்க, அவளில் யாரையாவது ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணால் அதான் சரியாக இருக்கும், முட்டாள்தனமாக முடிவு எடுத்துறாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வேற சொல்லுவாங்களா. உடனே மாப்பிள்ளை யோசிச்சு பார்ப்பாரு. அப்புறமா அந்த பேப்பருக்குள்ள சொத்து பத்திரத்தை கொடுத்து அதை வந்து கீழே போட மனசே இருக்காது. இதுக்கிடல ஹீரோன் வந்து கத்திட்டே இருப்பாங்க, என்ன காப்பாற்று காப்பாற்று கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ நின்று சிரிச்சிட்டே இருப்பார், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. கரெக்டாக அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், அந்த பேப்பரை தான் வந்து சூஸ் பண்ணிடுவார், நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறபடி அவரும் செஞ்சிருவார். ஹீரோனா வெறுத்தே போயிடுவாங்க, அப்படியே உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ திரும்ப என்ன பண்ணுவார், அந்த பத்திரத்தை அவங்க அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்து வச்சுட்டு நேராக ஹீரோன் கையிட்ட போய் பிடிச்சிட்டு பேசுவார், நீ நான் மன்னிச்சிட்டு, என்னால் இப்போ உன்னை காப்பாற்ற முடியாட்டியும் நான் உன்னை திரும்ப எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன், ஆனால் இப்போதைக்கு அந்த சொத்தை எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். அடப்பாவி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. இப்போ அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ ஹீரோ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ரொமான்ஸ் பண்ணுறேன்னு பண்ணுற பேரில் மிரட்டிகிட்டே இருப்பார். பார்த்தியா நீ லவ் பண்ணவே இத்தனை வருஷம் லவ் பண்ண உன்னை வந்து ஒரு பிரச்சனை வரும்போது விட்டுட்டு போயிட்டா, நீ எந்த மாதிரி ஆளை சூஸ் பண்ணியிருக்கா உனக்கு தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம லைஃப் அவ்வளோதான் போல இருக்கும், முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதோட ஹீரோ அவங்களை திரும்பவும் கூட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் உருட்டிக்கிட்டும் புரட்டிக்கிட்டும் கிடப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடி வாங்கினதில் மாப்பிள்ளை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் மாப்பிள்ளை முழிப்பார். முழிச்சோன்னு ஒரு வழி நீ முழிச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சந்தோஷப்படுவாங்க. உடனே முழிச்சவர் பார்த்தீங்கன்னா அவள் எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்பாரு. வாயை மூடுறா, அவளை பற்றி பேசாத, அவளால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ உலகத்தில் பொண்ணே இல்லையா, போய் அந்த பொண்ணை போய் பிடிச்சி அவள் என்னைக்கு உன் லைஃப்பில் வந்தாலும் அன்றைக்கி தான் உனக்கு இது மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய உனக்கு சொத்து பத்துன்னு இருக்குது, நல்ல வசதியான பொண்ணாக வேற ஒரு பொண்ணை பார்க்குற வழியை பாரு, அவளை பற்றி நினைக்கவே நினைக்காத, அவள் ஒரு இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இது படுக்கு திட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா இல்லாமல் என்ன சொல்லும், அவள் நீ வேணான்னு சொல்லிட்டு நீ வந்ததுக்கு அப்புறமா அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டா, அப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையாம்மா சொல்கிற, ஹீரோன் உண்மையிலே மனசு மாறிட்டாளா, அவன் அங்கிளை வந்து சூஸ் பண்ணிட்டாலா, ஆமாடா அவன் வந்து அங்கிளை சூஸ் பண்ணிட்டா, உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவரால் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இவர் பக்கம் உட்காந்துட்டே இருப்பார். இங்கே ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே அடம் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும், ஜுரமும் வந்துடும். உடனே ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோ வந்து ரூமில் வந்து பார்க்கலாம் நினைக்கும் போது ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருப்பாங்களா. உடனே அவர் வந்து டாக்டர் அவரை சொல்லி செக் அதெல்லாம் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து இப்போ நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்துட்டு அதாவது கோமா உடம்பு நல்லா ஆயிடுச்சு, ஹீரோ கிட்ட கோமா தான் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து பார்ப்பாரு. உடனே மூஞ்சி காட்டுறது, திரும்பி படுத்துக்கிறது அப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ விட மாட்டார். அவர் கிஸ் பண்ண நினைக்கிறது கிஸ் பண்ணிவிட்டு அவர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்களா. இப்போ இவராக வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவார், அவங்கள நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. நீ இப்போ எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அப்போ ட்ரீமில் வந்த மாதிரி இப்போதைக்கு அவர் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஆள் ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், இவ தான் என்னோட ஒய்ஃபு, அவள் முன்னாடி எனக்குன்னு எந்த ரகசியமும் கிடையாது, அவள் முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்த ஆள் என்ன சொல்வார் அப்படின்னு வந்துட்டு ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கிரிட்டிக்கலான ஒரு இதில் இருக்காருன்னு ஒன்று ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். பலார்னு ஹீரோ கண்ணத்தில் அரைஞ்சிட்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுவாங்க. பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பார். ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டல் கூடி வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ கிட்ட அந்த அசிஸ்டன்ட் என்ன கேட்பாருன்னா, ஏன் பாஸ் நீங்கள் சொல்லலையா அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்புக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தானே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சர்ஜரி பண்ணணும்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணீங்க, அந்த சர்ஜரி வேறு நடந்துட்டு இருக்குன்னு அதை ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ளே மேடம் வந்து கோவப்பட்டு உங்களை அடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க சரியாக உங்களை புரிஞ்சுக்கல இன்னும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அதை பார்த்துக்கலாம், இப்போ நம்மளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதாவது ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல, சர்ஜரி பண்ணணும், அதை ஹீரோ தான் பணம் செலவு பண்ணி அந்த சர்ஜரிலாம் பண்ண வச்சுட்டார். அது ஹீரோனுக்கு தெரியல, கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே இவங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க அங்கேருந்து. அதனால தான் அவருக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்றதை அவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, இவங்களும் அதுக்கான பொறுமை இல்லை. ஸோ அங்கே வந்துட்டாங்க.
இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஹீரோயின் பிடிச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ அங்கே வந்துருவாரு. வரும்போது டாக்டர் என்ன சொல்லுவாரு, "உங்க அப்பாவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அவர் வந்து இப்போ நார்மல் வார்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவர் நல்லா இருக்கான்னு" சொல்லும்போது ஹீரோனுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கும். ஹீரோனும் அந்த ரூமுக்கு மாதா போயிடுவாங்களா? இப்போ ஹீரோயின் இவ்வளோ அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க அப்பா நல்லா தானே கண்ண முழிச்சு படுத்திருக்காரு. போய் பேச முடியாது அப்படியே படுத்திருப்பாரு. இன்னும் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்க மாதிரி. அதில் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு போகலான்னு நினைக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வரும். அடிக்கடி அவருக்கு அந்த மயக்கம் வந்துட்டே இருக்கு. இப்போ அவர் செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கவே கூடாது, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு போய் விட்டுரும், சீக்கிரமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வரும்போது ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இது ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு இது எனக்கு இருந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து டாக்டரை வர வச்சு எனக்கான சர்ஜரி பண்ணதே வந்து ஹீரோ தாம்மா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னப்பா சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்மா, இதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோ தான் அப்படின்னு ஒன்று. இல்லைப்பா அந்த பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது, அவனை நீ நினைக்காதம்மா, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்தில் வந்துட்டு அவன் வந்து பேராசைப்பட்டுட்டு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டான். ஆனால் உன்னை வந்து அரகண்டாக இவன் வந்து இப்படி பண்ணியிருந்தாலும் உனக்காக எல்லாம் செய்யக்கூடியவனா, உன்னை நேசிக்கிறவனா தான் இருக்கான், என் மேலே இந்த அளவுக்கு இருக்கான். ஸோ நீ தான் யோசிச்சு முடிவு எடுக்கணுன்ற மாதிரி அவங்க அப்பா வேற சொல்லிடுவார். ஹீரோனுக்கு அவரே யோசனையாக இருக்குப்பா. அவங்க அப்பாட்ட ஆறுதல் பேசிட்டு வெளியே வருவாங்களா, அப்போ தான் ஹீரோ வருவாரா. இப்போ தான் இவங்க நார்மலாகவே ஹீரோட்ட பேசுவாங்க. அது சாரி, நான் தான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன், உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் இப்போ என்னை பனிஷ் பண்ணுறதா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தலையை குடிச்சு நிற்பாங்களா. ஏன்னா அவர் அடிக்க கை வாங்கிட்டு வருவார். அப்படி சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுவாங்க. நீ தானே சொன்ன பனிஷ் பண்ண சொல்லி, இப்படி தான் நான் உன்ட்ட பனிஷ் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. உடனே கடைக்கு போவாங்க. ஒரு டை ஒன்று இருக்கும், காஸ்ட்லியான டை, அதை வாங்கி ஹீரோவுக்கு கொடுக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோவை ஒரு பொண்ணு வந்து ஒன் சைடாக ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த மச்சம் அதுக்கு இல்லை அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. கல்யாணத்துக்கு போய் அவர் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ எப்படியாவது நான் அந்த மச்சத்தை வந்து டேட்டூ போட்டுக்கிட்டாவது வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிடணும் பேசிக்கிட்டு, அதுவும் இதே கடைக்கே வந்திருக்கும். இந்த கடைக்கு வரும்போது இந்த மாதிரி அது சொல்லி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்டுக்காக இதை வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹஸ்பண்ட் அதுவும் ஹீரோ பேரை சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து கையில் போட்டு விட்டார்ல ஒரு மணி, அதை அவங்க கையில் இருக்கிறத பார்த்த உடனே இது ஹீரோவோடதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவதான் என் ஹஸ்பண்ட் சொல்ல. ஹஸ்பண்டா, அவன் என்னோட லவர், அவனை மயக்கே அவங்ககிட்ட நீ இதை வாங்கிட்டியா, இப்போ அவனுக்கே நீ கிஃப்ட் கொடுக்க வந்துட்டியா. இவங்களுக்கு கல்யாணம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஹீரோன் கையிலேருந்து அந்த மணியை பிடிங்கிட்டு ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளியும் விட்டுருவாங்க. வாங்கினா வந்துட்டு அந்த அந்த மணியை வேற பிடுங்கிட்டாங்களா, இது அவனோடது, அதை வந்து ஹீரோயின் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அவங்களது வலுக்கட்டாயமாக பிடுங்கும்போது அந்த மணி பிஞ்சு போயிட்டு ஒன்று ஒன்றா கீழே உள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மணியாக கீழே உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்க மணியில் அது. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த மணியெல்லாம் வேக வேகமாக கீழே இருந்து அதெல்லாம் பொறுக்கி எடுத்து கையில் வச்சுட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் பார்த்து அந்த லவர் பாய் இருக்கார்ல, மாப்பிள்ள எக்ஸ் மாப்பிள்ள, அவர் என்ன பண்ணுவார், நீ இங்கே தான் இருக்கியா, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து கையை வந்து பிடிப்பாரு. இவங்க கையில் எடுத்து வச்ச மணி மொத்தமும் இப்போ கீழே கொட்டிடும். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் வேறு கையை விட மாட்டேன்னு வேறு பிடிச்சி வச்சு இருக்கான். உடனே இவனை பார்த்ததுல இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு நேரம் என்ன லவ் பண்ண பையனாச்சு அவன் திடீர்னு பக்கம் அவங்க ஒரு மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க நேரத்தில் வந்துட்டு, ஓ இவன் கூட கனெக்ஷன் இருக்கா உனக்கு, இன்னும் எத்தனை பேர் தான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். உடனே இவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போவார். இந்த இடத்துக்கு இப்போ ஹீரோ வந்துருவார். வந்த உடனே பார்த்தா ஆளுக்கு ஒருத்தவங்க மேலே சொல்லும் போது ஹீரோனை தான் அவர் கவனிப்பார். ஹீரோன் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் வந்து காயமாக இருக்குது, மணி வந்து அருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு எல்லாமே ஹீரோக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பொண்ணு அவரை வந்து லவ் பண்ணுற விஷயம் ஹீரோக்கும் தெரியும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லாரையும் வான் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ள இருக்கார்ல, இன்னொரு தடவை நீ இந்த சொத்தையும் வாங்கிட்டு ஹீரோ என் ஒய்ஃபையும் தேடி வந்தேன்னு வந்து வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான், உனக்கு சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவரை மிரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணையை திட்டி விட்டுட்டு இப்போ ஹீரோனை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கே வந்துடுவார். அதனால் அவருக்கு முதுகில் சில காயங்கள் இருக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவர் வந்து 2 பேரும் பேசுவாங்க. வீட்டுக்கு வந்து பேசும்போது ஹீரோ வந்து தம்மையில் அந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறது ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். திரும்ப ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கிஸ் பண்ணும்போதே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். ஹீரோயின் உடனே பதட்டப்படுவாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெடிசன்லாம் அவருக்கு கொடுப்பாங்க. அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அதுவும் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு திரும்ப மயக்கமாக இருக்கும். ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாங்க. திரும்ப இவர் கூப்பிட்டே இருப்பார், மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் இது எதனால எனக்கு இப்படி மயக்கமாக வருது, அதை டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினால தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சொல்லி கேட்கும்போது அப்புறம் தான் வந்து இவங்க எல்லா விஷயத்தையும் ஹீரோயினால தான் இதெல்லாம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லும்போது இப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கே கோவம் வரும். ஏன்னா நீங்கள் மேடம் பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்கன்னு ஹீரோனை சொல்வார். அவங்க சொல்லட்டும் விடுன்னு சொல்லும்போது ஹீரோனோட அம்மா வந்து இறந்துருப்பாங்களா, அதுக்கு காரணம் வந்து ஹீரோட இந்த மாதிரி அரகண்டான ஒரு செயலால் தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்வார். இப்போ இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஹீரோன் வந்து பயந்தே
இருப்பாங்களா, ஆனால் இப்போ அவங்களே பார்த்தா ஒரு கேங் லீடர் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்க மூலியமா தான் வந்துட்டு ஹீரோவுக்கு அடிக்கடி மெடிசன் எடுக்கிறாருல, அந்த டேப்லெட் ஒன்று போடுவார்ல, அந்த டேப்லெட்டே போயிட்டுருக்கு. அந்த டேப்லெட்டில் வந்து ஹீரோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இறந்து போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தான் ஹீரோக்கே தெரிய வருது. இதே நேரத்தில் ஹீரோயினும் அங்கே உட்காந்து அதே மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து திரும்ப வந்து பேச வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி கோவமா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேசுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும். அவரால பேசவே முடியாது. ஹீரோனுக்கு இப்ப அவர வந்து புடிச்சு தான் போயிருக்கும். ஏன்னா, அவன் மேல தப்பு இல்லையோ அப்படின்ற மாரி. ஏன்னா இவ்ளோ நாளா வந்து அவங்க விசாரணையில பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அசிஸ்டன்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ இப்படி நம்ம நெனச்சது வந்து ஹீரோ இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினுக்கே மனசு வந்து கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து ஹீரோ கெட்டவனா இருக்கான். உண்மையிலேயே அவன் கெட்டவன் இல்ல அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர வந்து இப்ப ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் அந்த கல்யாணம் எல்லாமே ஹீரோ வேணும்னே தன்னை தேடி வரணுன்ற மாரி தான் ஹீரோயின் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஆக்சுவலா ஹீரோயின் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து எப்படின்னா, ஹீரோயின் குடுத்த மெடிசன்லாம் அவருக்கு போகவே இல்ல. ஹீரோ வந்து தனக்கு சொந்தமாகணும் அப்படின்றதுக்காக அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கும். அதுதான் வந்து ஹீரோ கிட்ட வந்திருக்கு. அதுதான் வந்து இப்ப டைரக்ட்டா அது வந்து ஹீரோயினோட பேர இப்படி கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு வேலையா தான் இது இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்துட்டு பண்ணது வந்து எதுனா, என்னோட அம்மாவோட இறந்து போனதுக்கு ஹீரோ காரணமா இல்லையான்றத தேடுறதுக்கு தான் அவங்க வந்துட்டு அவர்கிட்ட நெருங்கணும்னு நெனச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட அசிஸ்டன்ட் மூலியமா அத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. மத்தபடி ஹீரோயின் வந்து அவருக்கு எந்த ஒரு இதுவுமே குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது புரியுது. இப்ப இந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, இதுதான் ஹீரோயின மயக்கணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணியிருக்குன்ற விஷயத்தையும் ஹீரோ வந்து கண்டுபிடிப்பாரு. ஆனா காட்டும்போது ஹீரோயின் வந்து வில்லி மாரி தான் கடைசியில காட்டுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஹீரோ இப்ப எல்லாத்தையும் கிளியரா கண்டுபிடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு திரும்ப இந்த விஷயங்கள்லாம் வெளிய வந்துரும். அந்த வில்லி பொண்ணால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றது வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ பார்ப்பாங்களா, அவருக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம போகும். ஆனா அவரோட மெடிசனே என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஹீரோ அவருக்கு கிஸ் பண்றது தான். திரும்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கிஸ் பண்ணுவாங்க. அதிலேயே அவர் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டே வருவாரு. இப்ப ஹீரோயினுக்கும் வந்துட்டு அவர பத்தி புரிய ஆரம்பிச்சுருச்சு. இந்த நேரத்துல வந்துட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அவர் பாட்டுக்கு நல்லா இதாக ஆரம்பிச்சுட்டாரு. லைஃப்ப ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எங்கேயாவது எதார்த்தமா ஹீரோயின பார்க்கும்போது, அந்த எக்ஸ் மாப்பிள இருக்கார்ல, "நீ இன்னும் இப்படித்தான் இருக்கியா? உன்ன நான் எப்படியாவது காப்பாத்து." இதே கதைய மட்டும் அவங்கள பார்க்கும்போது மட்டும் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப இவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோ எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒருத்தன் அரரோகன்ட்டா இருந்தாலும் அவன் உண்மையிலேயே என்ன வந்து நேசிச்சு என் மேல பிரியமா இருக்கான். அவன் மேல எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஒருத்தன் என்ன நேசிக்கிறேன்னு சொல்லியே என்ன புடிச்சு இப்படி தள்ளி விட்டுட்டான். நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்ற மாரி ஹீரோனுக்கு இப்பதான் அத ஃபீல் பண்ணுவாங்களே. உடனே இந்த வில்லி பொண்ணு செஞ்ச வேலைக்கு வந்து அவங்க ஆளுங்க அத சும்மா விட மாட்டாங்க. இவரும் வந்துட்டு இதுக்கப்புறம் பேச வந்தாலும் ஹீரோயினும் அவர்கிட்ட சரியா பேச தயாரா இல்ல. ஸோ ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோவ தான் புடிச்சிருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் உண்மையிலேயே விருப்பப்பட்டு அவரோட மெடிசனே நான் தான் அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அதுதான் ஹீரோ நம்புறாரு. ஏன்னா இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது அவர் நார்மலாவே இருக்காரு. ஸோ அவருக்கான ட்ரீட்மெண்ட் ஹீரோயினே கூட இருந்து பார்ப்பாங்க. ஸோ இவர் நல்லவர் தான் ஹீரோ. ஃபுல்லா அவர் வந்து வில்லனாவே காட்டிட்டாங்க அப்படின்ற மாரி தான் விஷயம். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாரி காட்டுது. இங்க ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.